வணக்கம் நண்பர்களே. விஜயினுடைய மதிப்பு இப்போ அவர் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்திருக்கிறார். அவருடைய மதிப்பு ஓரளவுக்கு உயர்ந்திருக்கும். இன்னும் செயல்பாடுகள் மிச்சம் இருப்பதால் அந்த வெற்றி பெற்ற மதிப்பு இப்போ இருக்கும். இன்னும் அவர் இருமடங்கு அவர் சொன்னதை செய்து எல்லாம் முடிந்த பிறகும் அவருடைய மதிப்பு இருமடங்காக எப்போது உயரும் தெரியுமா? அது மிக முக்கியமான இடம். அவருடைய தனிப்பட்ட விஷயம், அதை பற்றி யாரும் பேசக்கூடாது என்று பொதுவான ஒரு கருத்து உண்டு. ஆனால் நான் கூறுகிறேன், அவர் தனிப்பட்ட விஷயமாகவே இருக்கட்டும். ஆனால் அவருக்கு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் குறிப்பிடுவதில் நம் மாநிலத்தின் முதல்வராக அவர் இருப்பதால் அதை நோக்கி அந்த விஷயத்தை மட்டும் குறிப்பிடுகிறோம். என்ன, எப்போது உங்களுடைய மதிப்பு இருமடங்காக உயரும்? நான் வாழ்வினுடைய சுக துக்கங்களில் எல்லா சூழலிலும் இந்த பெண்ணோடு இருப்பேன், எந்த சூழலிலும் இந்த பெண்ணை கைவிட மாட்டேன் என்று ஒரு தேவாலயத்தில் அவர் திருமணம் நடந்திருக்கும். ஆனால் இந்த நாடே அவருடைய பதவியேற்பு விழாவை கண்டு ஆர்ப்பரிக்கிறது, உற்சாகமாக கைதட்டி ரசிக்கிறது, தாய் தந்தையர்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருவருக்கு மட்டும் அங்கே ஒரு கண்ணீர் வரும். அது துக்கமா, அது என்ன மாதிரியான அழுகை என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். யார்? விஜயனுடைய மனைவி, மகன். தனிப்பட்ட வாழ்க்கையை பேசி அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்பது நம் நோக்கம் அல்ல. ஆனால் அவர்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது உண்மைதானே. அன்லஸ் நம்ம யாருக்குமே தெரியாமல் இவர் ரகசியமாக பேசி இப்போ வழக்கு நடந்துட்டுருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிரும் சொல்லி வரவிடாமல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி கண்ணீரோடு தானே இருப்பாங்க. ஆனால் அப்படியே இருந்தாலும் கூட ஒரு வழக்கு, இருவருக்கும் இடையே வழக்கு நடக்கும்பொழுது ஒரு பொது நிகழ்வில் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று எதுவுமே இல்லை. விஜய் தன்னுடைய பிடிவாதத்தையோ அல்லது மாற்று கருத்துக்களையோ, அவருடைய தந்தை மிக மூத்த வயதுடையவர், இந்த விஷயத்தில் தலையிட்டு அவருக்கு குடும்பமும் நன்றாக அமைந்தால் அவர் மதிப்பு இன்னும் 2 மடங்கு உயரும். இந்த பெண்களுக்கு சிங்கப்பெண் படை, பெண்களை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் சொல்கிறார் இல்லையா, அதை விட முக்கியம் அவருடைய மனைவியை அவர் ஏற்றுக்கொள்வது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒன்று சொன்னாங்க, இவங்க ஒன்று சொன்னாங்க. அந்த புது அர்த்தங்கள் பாலச்சந்தர் படத்தில் ஒரு வசனம் வரும். மறைந்த நடிகர் விவேக் பேசுவார், நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பேப்பரில் மட்டும் எழுதி கொடுங்க சார், மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்பாங்க. யார்? பேக் சொல்வார். அவர் பிஏவாக இருப்பார், அந்த பாடகராக நடிகர் ரகுமானுக்கு. அதைத்தான் விஜய்க்கும் பொருந்தும். எதிர்பார்க்கலாமா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.